ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கான். என்னன்னு கேட்குறான், உங்களுடைய அப்படின்னு கேட்டிருக்கான். சார் பண்றேன் கண்டிப்பா. சரியா? என் வீட்டுல கண்டிப்பா பாருங்க பூண்டு இருக்கு. உங்க அக்கா தங்கச்சில இப்படிதான் கேட்பீங்களா? அடி பாயலா, நீங்களா திருந்தவே மாட்டீங்களாடி? அவனுங்கதான் தப்பா கமெண்ட் பண்றானுங்கண்ணா, நீங்க அதையே ஒரு கண்டென்ட்டா எடுத்து போட்டுட்டு இருக்கீங்களாடி பாவி சிரிக்கவலா. அவனு அந்த பூண்டை எடுத்து காட்டுறீங்க, கத்திரிக்காய் எடுத்து காட்டுறீங்க, இதெல்லாம் விளங்குமாடி எங்கேயாவது? ஐயோ முடியல கடவுளே, முடியல. ஆர்சிபி இந்த முறை கப்படிக்குமா? ரசிகர்கள் ஆவல். சென்னை சூப்பர் கிங்ஸ் தல தோனி ஆடுவாரா மாட்டாரா? ரசிகர்கள் அதிர்ச்சியாக உள்ளார்கள். ஆடா பாவீங்களா, ஆரம்பிச்சிட்டீங்களாடா? இப்பதான் எக்ஸாம் ஆரம்பிச்சு உட்காந்து படிக்கலான்னு பார்த்தோம், அதுலயும் இந்த எக்ஸாம் டைம்ல தான் ஐபிஎல் கொண்டு வரீங்க. இந்த ஊரில் இந்த வயது சிறுமி பாலியல் தொல்லை, அந்த ஊரில் அந்த வயது சிறுமி பாலியல் தொல்லை, எங்க ஊரில் 8 வயது சிறுமி பாலியல் தொல்லை. இது நாடு எப்பதான் விளங்கப்போதா தெரியல. இப்படிப்பட்ட நாட்டுல நான் வந்து மாட்டிட்டு படாபாடு போறேன் சாமி. மோகக்கடலில் மூழ்கி முத்தெடுக்க ரெடியா? உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? அப்ப உடனே இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. கருமா, அந்த போனை ஓபன் பண்ணி பார்த்து தொலைஞ்சாலே வெறும் இந்த 18+ ஆடாவே வந்து தொலைகிறாப்பா. பரதேசி, நீ எது பாக்குறியோ அதுதான் உனக்கு ஆடா வரும். ஐயா யாரு சாமி, கடவுளா? நான் தான் கடவுள். உனக்கு என்ன வர வேண்டும்? ஐயா எனக்கு ஒரு பென்டன் வாட்சி கொடுங்க ஐயா. ஆமா, கிளிக்கு பென்டன் வாட்ச். ஏன்டா வயசு 30 ஆச்சு, இப்ப பென்டன் வாட்ச் வேணும், மந்திரக்கல் வேணும், தீபுமா பென்சில் வேணும்ட்டு கொஞ்சம் மாறுங்கடா. நான் 90 கிட்ஸ் நிரூபிக்கிறானுங்க. சரி எதுக்குடா கூப்பிட்டா அதை சொல்லி எங்க டைம் அது வந்து ஒண்ணு இல்ல, ஒரு 500 ரூபா நினைச்சேன்டா. முடியாதுடா, கடைசி ஏறண்டா. என்ன நினைச்சுக்கூடா, ஃப்ரெண்ட்ஷிப் போனா மேல காசு தர முடியாது. சரி உரா, நான் வந்து லோன் ஆப்ல எடுத்துக்கிறேன்டா. போடா. லோன் அப்படி அதெல்லாம் வேணாமாமா சொன்னா கேளு. நான் எடுத்துக்கிறேன் போமாப்ல, நீ தர முடியாது, நான் எடுப்பேன். போடா மச்சான், ஆன்லைன் லோன்ல எடுக்காத சொன்னா கேளு. எடுக்காத அக்கா ஒரு கிரெடிட் 4000 ரூபாய் கிரெடிட் வந்துடா அக்கவுண்ட்ல. ஜாலி ஜாலி, எப்பயே போறடா ஏசி பார்ல சரக்கு ஆர்டர் பண்ணி சும்மா ஜாலியா அடிக்கிறேன்டா. தியேட்டருக்கு படத்துக்கு போறேன்டா. வரியா? கம்பெனிக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டியாடா. டேய் உர்ரா வாழ்க்கை. சரி ஓகே, லோன் எடுத்துட்டா, இது எப்படி கட்ட போற? இத என்ன பெரிய லோனா இது? இன்னொரு லோன் அப்பல எடுத்து கட்ட வேண்டியதுதான். இன்னொரு லோன் அது எப்படி கட்டுவா? அதுக்கு இன்னொரு லோன் எடுத்து கட்ட வேண்டியதுதான். அது எப்படி கட்டுவா? அதுக்கு இன்னொரு லோன் எடுத்து கட்ட வேண்டியதுதான். இந்த லோன் எடுத்து இதுல கட்டுறது, அந்த லோன் எடுத்து அதுல கட்டுறது, அப்படியே மாறி 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 கட்டிட்டே இருப்பேன். ஆமா மாப்ள. ரைட். நம்ம எல்லாம் வண்டிங்களாமா? எல்லாம் வந்தாச்சு சார். என்ன செத்தலாமா? எடுத்தலாம் சார். சரி ஓகே. கியாடு மேனர் சார், கயாடு லோகர் சார் வந்துட்டேன் சார். என்னமா பேர் வைக்கிறீங்க, வாயிலே நுழைய மாட்டது. கையாடு லோகர். சுனைனா வந்துட்டேன் சார். நயன்தாரா வந்துட்டு சார். ஏமா நீ தானே அந்த கேசட் அதெல்லாம் வித்துறீங்க, என்னமா கோமாடி பண்றேன். போமா தம்மனா வந்துட்டு சார். சரி ஓகே, எல்லாம் டைம் ஆச்சுமா. ஏமா பணத்தை கட்டிடலாம். சினேகா வாமா, சீக்கிரம் பணத்தை கட்டுவாமா, டைம் ஆகிடும் சீக்கிரம். சார் அவ வரலீங்க சார் மீட்டிங்க்கு. என்னமா ஒரு குழு மீட்டிங் வச்சா வரணும்னு தெரியாதாமா? என்னமா இப்படி பண்றீங்க நீங்க? என்னமா போற ஒரு ஆள் கூட்டமா, சீக்கிரம் போகுமா. நான் போய் கூட்டிட்டு வரேன் சார். போமா சீக்கிரம் கிளம்புமா. நித்யா மேனன் சார் அவ சினேகா கூட்டிட்டு வரது ஓடிட்டா சார். ஐயோ என்னமா இப்படி பண்றீங்க, என்னமா இப்படி பண்றீங்க? முடியலமா. போய் இந்த பொண்ணுதாமா யாராவது வரமா கூட்டமா, போகமா. நான் போயிட்டு வரேன் சார். லட்சுமி மேனன் யாருமா? சார் அவதான் நித்யா மேனன் கூட்டிட்டு வரது, லட்சுமி மேனன் போயிட்டா சார். டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஓட்டிட்டு இருக்கீங்க. பணத்தை எப்பதான் கட்டு போறீங்க? ஆமா கட்டு. ஆமா சார் நான் அடுத்த மாசம் சேர்த்து கட்டிக்கிறேன் சார். ஏமா ஏற 2 மாசம் பெண்டிங் நான் அடுத்த மாசம் கட்டிடுறேன் சார். நான் அடுத்த மாசம் கட்டிடுறேன் சார். நான் அடுத்த மாசம் கட்டிடுறேன். நான் அடுத்த மாசம் எல்லாரும் அடுத்த மாசம் கட்டிடுறேன் சார். ஐயோ ஐயோ, அதான் எல்லாம் மீட்டிங் முடிஞ்சது, போக முடியும். ஐயோ காசு அந்த உள்ளே என்ன சார் நீ தானே நெசிரியா? மாசம் பணம் பெண்டிங்ல இருக்கு, பணம் கட்டு வாமா. என்னமா நீ தானே நெசிரியா தானே? மணி நெசிரியா தானே உன் பேரு? ஆமா சார், நான் நஸ்ரியாதான் சார். நஸ்ரியானா யாரு சார்? உங்கள்கிட்ட லோன் வாங்கியிருக்கு நஸ்ரியாதான் சார். கேக்குதோ போறாளே. வாங்காம போனா அந்த ஆளு உள்ள ஓட மாட்டான். இவளுங்க என்னன்னா அடுத்த மாசம் ஆளுங்க. என்ன பண்றதா? சை மாப்ள வாடா மாப்ள. நான் கூப்பிட்டு இருந்தேன். ஆமா மாப்ள, ஒரு சின்ன வேலை கூட ஒரு பையன் போட்டோ அனுப்பியிருக்காங்க பாரு. நீ கூட பையன் போட்டோ அனுப்பியிருக்காங்களா? ஆமா அங்க பாரு, நீ தான்டா அது.
நான் ஆமா பயங்கரமா என் போட்டோ அனுப்பியிருக்காங்க. போன் பாரு ஃபேன் கால் வருது பாரு. அன்னைக்கே சொன்னது ஆன்லைன் லோன் தானே அது. அப்பல நான் அன்னைக்கே சொன்ன ஆன்லைன் லோனா வாங்காதீங்க சொன்னேன். கேட்டியா? பாரு படம் கட்டல எதுக்கும் இது கட்டலடா. இவன் என்னடா என் சொந்தக்காரனுக்கு முதற்கொண்டு போட்டோ அனுப்பி விடுறான். அவ்வளவுதான் முடிஞ்சது. அன்னைக்கே சொன்ன ஆன்லைன் லோன் வாங்காத கேட்டியா? போயிருடா சொந்தக்காரனும். அப்புறம் மச்சான் நீ எது லோனு வாங்கிருக்கியா மச்சான்? நமக்கான லோனே கிடையாது மச்சான். எந்த கடனும் கிடையாது. கடன் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை. போனு கொஞ்சம் கூட மச்சான். போன கடனே கிடையாதுடா. ஆமா எதுக்குடா கடன் வச்சுட்டு கடன் வாங்கிட்டு சம்பாரிச்சு அப்படியே அதுல மெயின்டெனன்ஸ் பண்ணிப்பீங்க. அதுலயேதான் மச்சான். இப்ப லோன் எல்லாம் வாங்கினு வச்சுக்க, அந்த லோன் என்ன பண்ணு வச்சுன்னா அதை கட்டணும். சம்பளம் வாங்கிட்டு அந்த லோன் கட்டுறதா இந்த லோன் கட்டுறதா ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். அது கடன் வாங்கிட்டா அப்படியே கழுத்துல கத்தி வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த வாழ்க்கை வச்சிரும். எல்லாத்துக்கும் அனுப்பி விட்டுறாங்க. நிறைய பேர் சூசைட் எல்லாம் பண்ணிருக்காங்கடா. இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இதுக்கு கடன் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை. அப்படியே வேலைக்கு போவீங்க, சம்பாதிப்பீங்க, அப்படியே அதை வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணிப்பீங்க. அவ்வளவுதான் மச்சான். சரி மச்சான் சொல்றேன், கடன் எல்லாம் வாங்காது. சரி அது இருக்கட்டும் மச்சான். மெசேஜ் வந்துருக்கு, நான் பாரு. மெசேஜ் வந்துருக்கு. டீ ஏன்னா 8800 டெபிட் வந்துருக்குது. அது வந்து மச்சான் லோன் வாங்கிட்டேன்டா. ஹலோ ஆம்புலன்ஸா? கீழே இங்க ஒரு பாடி இருக்கு, இருந்து எடுத்துட்டு போறேன் சீக்கிரம். பாடியா? எங்க சொல்றான்? எங்க சொல்றான்? கடன் எல்லாம் என்னையும் கடன் வாங்க ஆன்லைன் லோன் வாங்க வச்சுட்டா. ஹலோ எங்கடா இருக்க? சொல்லுங்கண்ணா. நான் வீட்டுல நாங்க ஜெயிலர் 2 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, ஷூட்டிங் பார்க்க வந்திருக்கேண்ணா. ஏண்டா நான் உன்னை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போலன்னு பார்த்தா நீ வந்து ஜெயிலர் படம் செகண்ட் பார்ட் ஷூட்டிங் இருக்கியா? நீ அப்பெல்லாம் ஓச்சுக்காது. நான் காசு வாங்கிக்கலாம். நீ ஊர்ல இல்ல இருந்தா வாங்கிருப்பேன். நான் ஷூட்டிங் பார்க்க வந்துட்டேன். எனக்கு காசு வேண்டாம். எங்கடா இருக்க? அதான் நான் ஜெயிலர் ஷூட்டிங்ல இருக்கேண்ணா. ஷூட்டிங்ல இருக்கியா? நான் அங்கே வரேங்க இரு. இல்ல நான் வரேன். நான் வந்து நீல வந்து பாருங்க. இவன் எதுக்கு வீட்டுல இருந்தாலும் இருப்பான். வீட்டுல போய் பார்த்துட்டு அங்க போவோம். சரி வீட்டு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் கூப்பிடாம எட்டி பார்ப்போம் என்ன பண்றான்னு. என்ன ஏதோ பொண்ணு இருக்கு. இவன் கேட்டா கல்யாணம் ஆகல நான் சொன்னா, உள்ள பொண்ணு இருக்கு. என்ன கதை ஒண்ணு தெரியலையே. என்னடா நடக்குது இங்க? ஒண்ணுமே புரியலையா? நீ இந்த வீட்டுல நீ என்ன பண்ற? அது என் வீடுதான், என் புருஷன் வீடு. புருஷன் வீடா? கல்யாணமே ஆகலன்னா நீங்க கல்யாணம் புடிச்சாங்கிற பொண்டாட்டிங்க உண்மையை புரியலையே. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார். இதுதான் கல்யாணம் ஆச்சு. நேத்து நைட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்னமா? கல்யாணம் ஆயிருச்சு சார், ஆயிருச்சு. புருஷன் எங்க? அவனை பத்தி மட்டும் கேட்காதீங்க சார். அழுவாதுமா. அவன் பண்ண தப்பு நீ என்ன பண்ண? அவனை விட்டுட்டு போயிட்டோம் சார். ஊரெல்லாம் கடை வாங்கி ஏமாத்திட்டான் சார். கஷ்டம் சார். கஷ்டமா இருக்குல்ல? ஆமா சார். சரி சரி கஷ்டமா இருக்கு. ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன் சார். சரி தால வச்சு விழுந்துருச்சா? நான் கவனிக்கவே இல்லை சார். நானு ஏமாத்திட்டு போயிட்டான். என்னடா இது? ஒண்ணும் இல்ல, இதுக்கு போயிட்டு இருக்கேன். எதுக்கு போயிட்டு இருக்க? உங்க காசு அடி பண்ணி தான் போய்கிட்டு இருந்தேன். உள்ள வந்துட்டீங்க. பொம்பளை கட்ட போட்டு நீ ஏமாத்துறியா? நீ பெரிய பெரிய தசவதார கமலு 10 கட்டா போட்டுட்டு என்ன ஏமாத்துறாரு இவரு. உன்னெல்லாம் உன்னை எப்படி காசு ரெடி பண்ணி போயிட்டு இருக்கா? வாங்கிட்டு வந்துருவேன். எப்படி காசு எனக்கு தெரியும்டா. இப்ப வாங்கி காட்டுற வர்றா உன்கிட்ட. எப்படி வாங்க போறீங்க? ஐயோ என்ன பண்ற? காசு வாங்கிக்கிறேன்டா. வாடா கிட்டி வைக்க போறியா? ஹலோ சூர்யாவா? இல்லைங்க, நான் ஜோதியா பேசுறேன். சூர்யா வெளியே போயிட்டாரு. ஏம்ல குரலை மாத்தி பேச தெரிய நினைச்சிட்டியாம்ல? அடிச்சு மூலியமா பேத்துறோம்ல தேதி நாம பணத்தை கொடும்ல. எதோட தாமல நீ? ஐயோ அண்ணாச்சி கண்டுபிடிச்சு. ஐயோ அவுட் ஆயிட்டேன். மறுபடியும் போட்டு பாப்போம். நீங்கள் அழைக்கும் நபர் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. இன்னொருத்தன் இருக்கான். அவன் என்ன பாடுபடுத்த போறான்னு தெரியல. போனை போட்டு பாப்போம். ஹலோ மக்கா, நல்லா இருக்காமல? எப்படி இருக்க? நல்லா இருக்காமல? ஐயோ அண்ணாச்சி நல்லா இருக்கேன். அண்ணாச்சி நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்காமல? நான் நாசமா போயிட்டு இருக்கோம்ல. நாசமா போயிட்டீங்களா அண்ணாச்சி? ஏன் தேதி என்ன ஆகுது? பணத்தை திருப்பி விடணும். ஒரு வட்டி தெரியல, ஒண்ணும் தெரியல. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அண்ணாச்சி நாசமா போயிட்டீங்களா அண்ணாச்சி? ஏடா என்னன்னாச்சு? நாசமா போய் எத்தனை நாள் ஆச்சு? எப்ப திரும்ப வருவீங்க? எப்ப போனீங்க? எத்தனை நாள் அங்க இருக்கிறீங்க? ஒரு வார்த்தை கூட சொல்ல பாத்தீங்களாச்சு? நெக்ஸ்ட் டைம் போகும்போது நாசமா போகும்போது என்னை கூப்பிடுங்க, நானும் வரேன்னாச்சு. ஃபேமிலியோட போலான்னாச்சு. பாய் என்னாச்சு? என்ன எதுக்கு டூர் வர பேசிட்டு இருக்காம? ஐயோ முடியல. உனக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நான் படுற பாடு. உன்னை விட கூட இன்னைக்கு மறுபடியும் காலை போடும். நீங்கள் அழைக்கும் நபர் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது.
சுவிட்ச் ஆஃப். அவன் என்ன படுத்த போறானோ தெரியல. கடைசி அவனுக்கு போட்டு பார்ப்போம். ஏல பிச்சா, என்ன பிச்சா பணம் வாங்கினி? என்ன பிச்சா தேதி என்ன ஆகுது? வட்டி தரல, ஒண்ணும் தரல, அசல நிக்குது. எப்பதான் தருவ பிச்சா நீ? ஐயோ அடாச்சி கண்டிப்பா ஆயிக்கலாடாச்சி. கோச்சுக்காதி கேட்டாச்சு. இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் முடிச்சலாடாச்சு. ஒரு வருஷம் வீடியோ கால் மட்டும் பண்ண கேட்டாச்சு. பிரச்சனை முடிச்சலாடாச்சு. என்ன பிச்சை வீடியோ கால் போடுன்ற பிரச்சனை முடிஞ்சிரும்ன்ற? ஐயோ அடாச்சி சொல்றது கேளு கேட்டாச்சு. வீடியோ கால் பண்ணுங்க, உங்க பிரச்சனை நேரம் முடிஞ்சது, உங்க காசு எல்லாம் நேரம் முடிஞ்சிடும். போன் பண்ணி கேட்டாச்சு. ஒரு வீடியோ கால் மட்டும் அட்டன் பண்ணி கேட்டாச்சு. என்ன பிச்சை எனக்கு ஒண்ணும் புரியல. என்னடா பிச்சை பண்றே? நான் போறேன் எப்ப பாரு காசு கேட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறேன். இறங்கடா பண்ணாதடா. நீ டெய்லி காசு கேட்டு சாப்பிடிக்கிறேன். மாலா அந்த கயிறு கட்டுடி. மாலா அந்த கயிறு ஓகே உனக்கு? சாவு காரணம் நீதான்டா. எங்க நிம்மதியை வாழ விட மாட்டேல்ல. இறங்க நான் காசே கேட்க மாட்டேன். எனக்கு காசே வேணாம். என்ன ஆளை விட்டுறா சாமியே. கேட்டீங்கன்னா அவ்வளோ மறுபடியும் தூக்கி போட்டு செத்து போயிடும். சரியா? என்ன அது கடன் வாங்கி கடன் கட்டுறதுக்குள்ள மூச்சு விட்டு போகுது. சரி நான் வரேன். பாய். ஏண்டா என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? இப்படி இழிச்சுவாய்த்தனமா இருந்தா எப்படிடா? இங்க பாரு, எங்க அப்பா வீட்டுல இருந்து சீரி வாங்கிட்டு சொன்னேன்ல, வட்டி கூட சம்பாதிக்கிறேன். வா மூஞ்சி காட்டுறான். வட்டி கூட சம்பாதிக்க சொன்னீங்க. காசெல்லாம் இழிச்சுவாய்த்தனமா எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கிளம்பு, இவன் நீ வீட்டுல கிளம்பு. ஐயோ கும்பிட்டானே. இவெல்லாம் ஒரு ஆம்பளைங்க வேட்டி சட்டை மாதிரி. நைட்டு காசு எல்லாம் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அவ்வளவுதான்டா. வீட்டுக்கு கூட்டிட்டு இருங்க வர கன்னியாகுமரி போண்டி டைம் ஆச்சு. சீக்கிரம் வாடி. இருங்க வர பூட்ட சொன்னா 9 மணி நேரம் பூட்டுறாவ. வர பூட்டிட்டு ரெடி எல்லாம் ரெடி. ஏய் எங்கடி துப்புட்டாவா? எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? எவ துப்புட்டா போடுறா? என்ன ஸ்டைல் ஃபேஷன்? அப்படியே திறந்து போட்டு வர்றதா ஸ்டைலா? அதுதான் ஸ்டைல். என்ன காரம் வந்து தொலை. வா போலாம். எவனாச்சும் அவனை பாத்தீங்களா? எங்க போனான்னு தெரியலையே. கடைசி லோனே இல்லாம இருந்தேன். என் மொபைல்ல ஆன்லைன் லோன் வாங்கி வச்சுட்டு இப்ப என் பேச மார்க்கிங் பண்ணி இன்னைக்கு அவன் மட்டும் எங்க கண்ணில் கிடைச்சான். டேய் அவன மாதிரியா இருக்கு. நீ அங்க வா, அப்படி போயிடலாம். அது ரொம்ப தூரம். ஷார்ட்கட்ல இப்படி சுத்தி போறீங்க. இந்த வழி ரொம்ப ஈஸியா இருக்கும். சீக்கிரமா போயிடலாம். சரி வாங்க. என்னங்க நீங்க வட்டி காசுல ஒரே கரெக்டா வருது காசுலாம் எங்கண்ணே? ஒருத்தன் தருணம் ஏமாத்தியா இருக்கான். நாளைக்கு எழுதிட்டு பாரு. பாக்குறப்பெல்லாம் என்ன பாத்திர ஓடி மறைஞ்சிக்கிறான். ஏங்க என்னாச்சுங்க? இல்ல வேணா இது வந்து ரொம்ப சுத்து வழி. நம்ம இப்படியே போலாம். வா. ஏங்க கால் வலி. வேணா அடிச்சிடலாம். தங்கல்ல பட்டுக்குட்டில உனக்கு கால் வலி தான். அப்படியே கூட்டி சாட்கட்டு ஒரு நாளா நடந்துட்டு இருக்கீங்க. பரவாயில்ல வாடி. ஏங்க கால் ரொம்ப வலிக்குது. நீ ஊர் நடந்து போகுது. ஊரே வருது இல்லையா? என்னடி போறா வெறும் மொட்டையை போட்டு குத்தி நிக்கிறானுங்க. மொட்டையை போட்டு சுத்திட்டு இருக்கானுங்களா? ஆமா. ஏடி ஆடா பாவி, ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுட்டு ஷார்ட்கட்ல கூட்டிட்டு போறேன்னு அங்க பாரு திருப்பதியே கூட்டிட்டு வந்துட்டாங்க. திருப்பதியா? 4 பேர்த்துல கடன் வச்சு வாடி போயாடி அடுத்த வாடி.